அப்பா பாப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள வரலாமா? உள்ள வாப்பா. ஆமா என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க, சொல்லு. இல்லப்பா, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதை பத்தி பேசினா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அதை பத்தி பேசிதான் பாவணும், வேற வழியே இல்லை. ராகினி கல்யாணத்தை பத்தி தானே? ஆமா அத்தை. ஏப்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இன்னும் நீங்க உன் மனசை மாத்திக்கலையா? மாமா, நாங்க திரும்ப திரும்ப வந்து நிக்கிறதும் இத பத்தி பேசுறதும் ராகினியோட எதிர்காலத்து மேல இருக்கிற பயம்தான். மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க. நாங்க ஏதோ இதெல்லாம் கோவத்துல சொல்றோம்னு நினைக்கிறீங்களே தவிர அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்களே பாக்குறீங்களா ராகினி முகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சந்தோஷம் இருக்கா? அத்தை, ராகினி அர்ஜுனை தான் லவ் பண்றா. அவர் கூட சேர முடியலையேன்ற சோகம் அவ முகத்தை பாக்குறப்ப ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது அத்தை. ஏப்பா, நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க சொல்றீங்களேன்னு தான் ராகினி கிட்ட இதை பத்தி 1க்கு 2 வாட்டி கேட்டோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவ ஒன்னும் சொல்லலையேப்பா. அப்பா, லவ் பண்ற பையனா இல்ல அம்மா கொடுத்த வாக்கா, இது ரெண்டுத்து நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறப்பா. நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காப்பா. மா, நீங்களே சொல்லுங்கம்மா, ராகினிக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா? அத்தை, ராகினி அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீட்டில் 2வது சம்மதம் பண்ணிக்கிட்டா தான் கை ஓங்கி இருக்கும்னு அவங்க விருப்பப்படி இந்த வீட்டை ஆட்டி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை தோக்கடிக்கணுன்றதுக்காக அவங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. சம்மந்தி நீ சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சமீபத்தில் கூட வசு உண்டானதுக்காக பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி நம்மளெல்லாம் கூட்டிட்டு போய் உங்க அம்மா ஜெயிச்சிடன்னு சொல்லி மாத்தட்டிக்கிட்டாங்க. எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் சொந்த புள்ள கல்யாணத்துல கூடவா ஜெயிக்கிறோம் தோக்கணும்னு பார்க்க போறாங்க? மாமா, அத்தையை விட நான் பெரிய ஆளு நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க பல விஷயங்களை இந்த வீட்டுல செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்க நினைச்ச மாதிரி நடந்தது இல்ல. இப்போ கடைசியில இந்த கல்யாணத்தை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஆமாம்மா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணுமா என்ன? அப்ப ராகினி அர்ஜுனை தான் காதலிக்கிறான்னு சொல்றீங்களா? ஆமா அத்தை, இவர் அவங்க பேசினதை கேட்டிருக்காரு. ராகினி இவர்கிட்டயும் சொல்லிருக்கா. அப்போ ராகினி ஆதியை விரும்பலையா? ஆரம்பத்துல ராகினிக்கு ஆதிக்கு மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அந்த நேரத்துல ஆதி அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அர்ஜுன் அவன் லைஃப்ல என்டரா இருக்கான். அதே நேரம் பார்த்து ஆதி திரும்ப வந்து ராகினியை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். அத்தை, இப்போதைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். ஒருத்தர் மேல லவ் வந்தா இன்னொருத்தர் விலகிடணும்னு சொல்லிருக்கா. இது கூட இவர் சொல்லிதான் அத்தை எனக்கே தெரியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராகினிக்கு அர்ஜுன் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அதை அவ அர்ஜுன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறப்பதான் இந்த கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிருக்குமா. அப்போ ரொம்ப நாளா அவங்க காதலிக்கல. சொல்ல போனா ராகினி அர்ஜுன் கிட்ட காதலையே சொல்லல, அப்படிதானே? ஆமாம்மா, ஆனா அர்ஜுனை தான் பிடிச்சிருக்குன்னு அவங்ககிட்டே சொல்லி அழுதா. நீங்க சொல்றது எல்லாம் புரியுது தமிழ். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இத காதலா கூட என்னால பார்க்க முடியல. அர்ஜுன் மேல அவளுக்கு ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதுக்காக அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவசியம் இல்லையே. என்னம்மா சொல்றீங்க? யதார்த்தம் என்னமோ அதை தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு பழகி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற வசதி எங்க காலத்துலலாம் இல்ல. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் எந்த மாதிரி ஆள் கூட வாழறோன்னே புரியும். எங்க கல்யாணமும் அப்படி நடந்ததுதான். நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமாப்பா, இன்னைக்கு விவாகரத்து பண்ணவங்கள பாதிக்கு மேல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாப்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே உடனே காதலை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்த 2 மருமகளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க தான். ஆனா எல்லா பொண்ணுங்களும் காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே.
அப்பா அம்மா சொல்றதுக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் இல்ல ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிறவங்கள நல்லபடியா வாழலையா? குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? இந்த அர்ஜுனை கொஞ்ச நாளா தான் ராகினிக்கு தெரியும். ரொம்ப நாள் பழகி காதலிச்சிருந்தா கூட அவங்கள பிரிச்சுட்டா ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு யோசிக்கலாம். ஆனா அப்படி இல்லையே. அத்தை, ஆனா அவ ஆசைப்பட்டுட்டாளே அத்தை, அதை நம்ம நிறைவேற்றி வைக்க வேணாமா? சரஸ்வதி, ஆசைப்படுறது வேற. ஆனா எந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிக்கணும். அர்ஜுனோட பேசுறதோ பழகிறதோ பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்காக அந்த பையன்தான் ராகினிக்கு ஏத்தவன் சொல்லிட முடியாதுல்ல. ஆதி நல்ல பையன் தானப்பா. எனக்கு என்னமோ ராகினி ஆதி கூட நல்லபடியா வாழ்வான்னு தான் தோணுது. இந்த பாருங்க, ஆதி நம்ம கம்பெனிக்கு உதவி பண்ணதுனால தான் நான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சேன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க. அந்த பையனோட தகுதி, படிப்பு, நான் இதெல்லாம் வச்சுதான் இந்த முடிவுக்கே வந்தேன். அத்தை, ஆனா அந்த சந்திரகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்மந்தி நம்ம குடும்பத்துல அதிகாரத்தை எடுத்து அவங்க பேச்சை எடுபடுற மாதிரி மாத்திடுவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? அத்தை அது வந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்மளை விட அந்தஸ்து, அதிகாரம், பாரம்பரியம் அது எல்லாத்துலயும் பெரியவங்களா இருக்கலாம். எங்க போனாலும் அவங்க நினைச்சதை நடத்தி காட்டணும்னு நினைக்கிறவங்க தான். ஆனா இந்த வீட்டுல அது என்னைக்குமே பலிச்சது இல்லையே. பொண்ணை கொடுத்துட்டா நான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு அடங்கி போய் நின்னுடுவேனா? ஏன் பொண்ணு சரியா வாழறாளான்னு நின்னு தைரியமா கேள்வி கேட்பேன். என்ன தோக்கடிக்கிறது தான் அவங்க உள்நோக்கம்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், உங்க அம்மாவை பாசத்தால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும்டா. பொண்ணை கொடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மிரட்டி உருட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பகல் கனவா தான் முடியும். அம்மா, அப்போ ராகினி அந்த வீட்டுக்கு போனா கஷ்டப்பட மாட்டாளா? தமிழ், அவ ஏன் பொண்ணு, என்னோட வளர்ப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க எப்படி சாமர்த்தியமா நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அதனால ரொம்ப யோசிச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். அதுவும் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுல இருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன். சரிவாமா, வா. இதை பாருப்பா, எதிர்காலத்தில் ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தோம்னா இருக்கிற காலம் சந்தோஷம் இல்லாம போயிடும்பா. ஆமா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கலாங்கிற துணிவு இருந்தா போதும். ராகினிக்கு அந்த தைரியம் இருக்கு. அதனால அவ வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதை பார், காலையில் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இருக்கு. போய் சீக்கிரமா ரெஸ்ட் எடுங்க. போங்க போம்மா. மச்சி, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் எந்திரி. டேய், உன் எக்ஸால் சொல்லிட்டான்னு சொல்லி சரக்கு தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட. பிரியாணி சாப்பிடலாம்ல? எந்திரி எந்திரி எந்திரி. டேய் எந்திரா. டேய் டேய் அர்ஜுன், அட பாவி, டேய் விஷத்தை குடிச்சிட்டியா? ஏன்டா விஷத்தை குடிச்ச? ஏன்டா இப்படி பண்ண? டேய் டேய் டேய், கண்ணை திறந்து பாருடா. டேய் டேய் டேய், நான் என்னடா பண்ணுவேன்? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? எனக்கு வாழ பிடிக்கல மச்சான். ராகினி இல்லாத லைஃப் எனக்கு வேணாம்டா. அவளை பார்க்க கூட முடியாம போச்சுன்னா எதுக்குடா உயிரோட இருக்கணும்? என்ன விடுறா, நான் சாகுறேன். டேய் 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 மச்சான், சொன்னா கேளுடா. வாடா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டேய் வாடா. டேய் 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 மச்சான், வாடா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டேய் நான் சாகணும்டா. டேய். வாழ பிடிக்கல. டேய், உங்க அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியாடா? உனக்கு என்ன அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா அவ? இது வேற, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். ஹலோ ஹலோ, ஏங்க அவர் எப்படி இருக்காரு? எழுந்திரிச்சிட்டாரா? சாப்பிட்டாரா? சாப்பிட்டாமா? இன்னைக்கு அவன் சாப்பிட்டதுதான் கடைசி தடவை. இனிமே அவனுக்கு சாப்பாடு தேவையப்படாது. என்ன சொல்றீங்க? விஷத்தை குடிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? இப்பதான் சாப்பாடு வாங்கிட்டு உள்ள வந்த பார்த்தா விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வாடானாலும் வந்து தொலைய மாட்டான்.
என்ன சாகுடுன்னு புலம்புறாங்க. டேய் கண்ணை திறடா. டேய் ஐயோ அவரை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அவன் இருந்தா என்ன, செத்தா உங்களுக்கு என்ன கவலை? இனிமே உங்களை தொல்லை பண்ண ஆள் இருக்காது. இப்ப சந்தோஷம் தானே? ப்ளீஸ்ங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க அவனை வேண்டான்னு சொன்னப்பவே பாதி செத்துட்டான். இப்ப மீதி உயிரும் போயிட்டு இருக்கு. உங்களை பார்த்த உடனே அவன் லைஃபே போச்சு. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. வைங்க போன. டேய் 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 மச்சான், வா ஹாஸ்பிடல் போல வா. எந்திரா வா. அர்ஜுன் அர்ஜுன் ஏன் இப்படி பண்ண? என்னங்க இது? ராகினி அர்ஜுனை தான் லவ் பண்றாங்கறத அது புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாம் சரியாயிடும். ஆனா அவங்க முடிவை மாத்திக்கவே இல்லையே. இப்போ என்னங்க பண்றது? எனக்கே ஒன்றும் புரியல. அம்மா நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்தா அம்மா சொல்கிறது நியாயமாக தான் தோணுது. அத்தனை தொழிலாளிகளுக்கு முன்னாடி கைமாறு செய்வனு சந்திரகலை கிட்ட வாக்கு வேற கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணம் நடக்கணும் சத்தியம் வேற பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அம்மா அதை மாற்றிக்க மாட்டாங்க. ராகினி அர்ஜுனை தானங்க லவ் பண்றா. புரியுது. அம்மா சொன்ன மாதிரி யோசிச்சு பாரு. அர்ஜுன் அவளுக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதே ஒரு 2-3 வாரம் கூட இருக்காது. ஆனால் ஆதிக்கிட்ட அவளுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அவன் வேண்டான்னு சொன்ன விரக்தியில அர்ஜுன் அவளுக்கு பிடிச்சிருக்கலாம். அர்ஜுன் ராகினி உண்மையா தானங்க லவ் பண்ணிருப்பாரு. அது அவளுக்கு பிடிச்சு போயிருக்கும்ல. சரஸ், அந்த பெண்ணுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது கூட நானும் மது மேலே ஆசைப்பட்டேன். அது நடக்காமல் போச்சு. அதுக்காக என் வாழ்க்கையை போயிடுச்சா என்ன? தேவதை மாதிரி நீ என் வாழ்க்கையில் வந்த, அந்த மாதிரி அர்ஜுனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கொஞ்ச நாள் தானே லவ் பண்ணியிருக்காங்க, மறக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்க சொல்றது சரிதாங்க. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஆனா ராகினியே வேற வாழ்க்கையை ஏத்துக்க தயாரா இருக்கா. ஒருவேளை இந்த வாழ்க்கை தான் அவளுக்குன்னு கடவுள் எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆனா வசுவோட அம்மாவை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. இப்போ பொண்ணு கொடுக்கலாம் மட்டும் அவங்க என்ன சாதாரணமாக இருந்துட போகிறாங்களா என்ன? ஆயுசுக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கணும், அம்மாவை ஜெயிச்சு காட்டணும், நாங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. எனக்கும் ஆரம்பத்தில் ராகினி அந்த வீட்டுக்கு மருமகளாக போனானா அவங்க ஏதாவது கொடுமைப்படுத்துவாங்கன்னு பயம் இருந்துச்சு தான். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி ராகினி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. இருந்தாலும் ராகினி பாவுங்க, இன்னும் அப்செட்டாவே இருக்கா. நாம தான் பேசி சரி பண்ணணும். எப்படி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, மனசை தேத்திக்கோன்னு அவகிட்ட பேசி ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். வா. நீ அவளை கூடு. எங்க அவ ரூம்ல காணுங்க. என்னது காணுமா? எங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? தமிழ் பயமா இருக்குங்க. ரூம்ல காணோம்னு எங்க போயிருப்பா? நீ ஒன்றும் பதட்டப்படாத. ஃபோன் தான் எங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வெளியே பார்க்குறேன், நீ மொட்டை மாடியில் இருக்கலான்னு பாரு. மாடிலையும் இல்லைங்க. நீங்க வெளியில தேடி பாத்தீங்களா? நான் கார்டன் வரைக்கும் தேடிட்டு அவ அங்கேயும் இல்ல. இப்ப என்னங்க பண்றது? அவ எங்க போனா? சத்தம் போடாத, அப்பா அம்மா எழுந்திர போறாங்க. நீங்க ராகினிக்கு கால் பண்ணி பாருங்க. என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம்.
எடுக்க மாட்டா, கட் பண்றா. ஐயோ என்னங்க இது, காலையில நிச்சயதார்த்தம் இருக்கு, இப்போ அவளை காணோம்னா என்ன அர்த்தம்? இரு இரு, பதட்டப்படாத. எனக்கு என்னவோ அவ அர்ஜுன் ரூமுக்கு தான் போயிருப்பாளன்னு தோணுது. அப்ப அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. என்னங்க சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னங்க பண்றது? அத்தை மாமாவை எழுப்பி சொல்லிடலாமா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அம்மாவே அவங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராகினி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ போய் இதெல்லாம் சொன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. வேற என்னதாங்க பண்றது? அவ அர்ஜுன் ரூமுக்கு தான் போயிருப்பா. நான் போய் அங்கே பார்த்து பேசி கூப்பிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ இங்கேயே இருந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத மாதிரி நீ சமாளிச்சுக்கோ. நான் போய் பார்க்குறேன். கூட நம்பிச்சு கூப்பிட்டு போகிறேன். ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. படிச்சு சொன்னோம், வீட்ல யாருமே கேட்கல. இப்ப பாருங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஒருவேளை அவங்க ஊரை விட்டு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா? இவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரிலாம் போக முடியாது. ராகினி அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. அங்கே வேற ஏதோ நடந்திருக்கு. என்னன்றதை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தமிழ், இந்த விஷயம் மட்டும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. நான் எப்படியாவது அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம தைரியமா இரு. கடவுளே, எங்க குடும்ப மான மரியாதைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ராகினி எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துரு கடவுளே. தமிழ் தமிழ் சீக்கிரம் போப்பா. அவனை இன்னைக்கு ஏன்பா இவ்வளோ நடந்திருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அந்த அர்ஜுன் பையன் சரியில்லை, அப்பவே சொன்னேன். டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அந்த அர்ஜுன் பையன் நல்ல பையன் தான். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ எப்படியாவது ராகினி வீட்டுக்கு கூட்டு போகணும். அதான் முக்கியம். வா, என்னப்பா பூட்டி இருக்கு? இது அவன் வீடு தானே? இதாண்டா அவன் வீடு. நான் அப்பயும் ஒரு வாட்டி வந்தேன். வா, கீழே யார்கிட்ட கேட்கல. வா வா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க சார், இந்த மாடி ரூம்ல அர்ஜுன் ஒரு பையன் தங்கியிருந்தார் தெரியுமா சார்? ஆமா, 2 பசங்க சார், தங்கியிருக்காங்க. அவங்க வீடு பூட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இப்பதான் கிளம்பி போனாங்க. ஒரு பொண்ணு வந்தது. அதுல ஒரு பையனை கைத்தாங்களா கூட்டிட்டு போச்சு. அவன் வாயெல்லாம் நுர தள்ளி கண்ணெல்லாம் சொருகி இருந்தது. ஆட்டோல ஏற்றி கூட்டிட்டு போனாங்க. அர்ஜுனுக்கு தான் ஏதோ ஆயிருக்குப்பா. சார் எங்க போனாங்கன்னு தெரியுமா சார்? ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. சொல்லுப்பா. ஐயோப்பா, அர்ஜுனுக்கு என்னப்பா ஆயிருக்கும்? தெரியலடா. அவன் ராகினி கிடைக்கலன்ற ஏக்கத்துல மருந்து இருந்து குடிச்சிட்டானா? சரி, இப்போ அவங்களை எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தேடுறது? டேய் இருடா. ராகினி வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் யாருக்குமே தெரியாதுடா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்குள்ள அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடணும். இங்க பக்கத்துல 4-5 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கவா, தேடி பார்க்கலாம். வா. சரிப்பா. அர்ஜுன் எங்க இப்படி ஒரு முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்தாரு? என்னங்க பண்றது? லவ் பண்ணாலே ஒவ்வொருத்தரும் முட்டாளாயிடுறாங்களே. உங்களை மாதிரி பொண்ணுங்க ஆக்கிடுறீங்க. இப்படி செய்வாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல மெச்சூரிட்டி இருக்கும், ஸ்ட்ராங் மைண்டா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக உயிரை விடுற அளவுக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க, குடும்பம் தான் முக்கியம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? ஒருத்த மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில அம்மா பேச்சதான் கேட்பேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க. உங்களை பார்த்த முதல் நாள்ல இருந்து நீங்க தான் அவன் உலகமேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்க இல்லைன்னா அவன் லைஃபே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அதே மாதிரி தான் ஆயிப்போச்சு. அர்ஜுன் இவ்வளவு வீக் பர்சனா இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளவு தைரியமான ஆளையும் லவ் வீக் ஆக்கிடுங்க. அவனுக்கு உங்க மேல இருக்கிறது உண்மையான லவ். அவ்வளவு டீப்பா உங்களை லவ் பண்றான். டாக்டர், அர்ஜுன் எப்படி இருக்காரு? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்தது. பல்ஸ் ரேட் கூட கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருந்தது. சிபிஆர் கொடுத்தீங்களா? கேஸ்ட்ரிக் இரிகேஷன் பண்ணீங்களா? நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா? ஆமா டாக்டர். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. ஸ்டொமக் க்ளீன் பண்ணியாச்சு. கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. இனிமே பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கான்ஷியஸ் வந்துடும். மார்னிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அப்புறம் வேணா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல வேலைங்க, அவருக்கு எதுவும் ஆகல. இப்ப எதுவும் ஆகலைங்க. ஆனா திரும்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதை விட இனிமே உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாதுன்ற வழியில தாங்க அவன் விஷத்தை குடிச்சான். நான் எப்ப பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? நீங்க சொல்லுங்க. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி சொன்னாரே. ஆதியா? ஆமாங்க. இனிமே அர்ஜுன் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, உங்களை நேர்ல பார்த்தாலும் பேசக்கூடாது, ராகினி லைஃப்ல நீ இருக்கவே கூடாதுன்னு மிரட்டாத குறையா சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க லைஃப்ல எது நடக்கணும் யாரு கூட பேசணும்னு அவர் முடிவு பண்றாரு. ஆனா அப்படிப்பட்ட பசங்களுக்கு தான் நீங்களும் ஓகே சொல்லுவீங்களா? நியாயப்படி அவர் தாங்க விலகி போயிருக்கணும். ஆனா அவர் அவங்க அம்மாவை வச்சு பிளான் பண்ணி உங்க வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிட்டாரு. உங்களுக்கு அர்ஜுன் மேல லவ் வந்துருமோன்ற பயத்துல குறுக்கு வழியில இப்படி பண்ணிருக்காரு. அவரை விட அர்ஜுன் பல மடங்கு நல்லவங்க. சொல்லு ராகினி. யாமினி, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்புறேன். காலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்பி வந்துரு. உடம்புக்கு என்னடி ஆச்சு? எங்க? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ நேர்ல வா, நான் சொல்றேன். சரி. எங்க இப்ப எதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க? அத பொழஸ்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுனை விட்டுட்டு நான் எங்கேயும் போறதில்ல.